Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது பழனி அப்படிங்கிற ஊரை தாங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த பழனி ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல நடந்த ஒரு சம்பவங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது தானுலிங்கம் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானுலிங்கத்துடைய அப்பாவுக்கும் அப்பாவுடைய நண்பருக்கும் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. இந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்திடலாம். அதாவது தானுலிங்கத்துடைய அப்பாவுடைய பெயர் சிவகுமார் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அவருடைய நண்பருடைய பெயர் குமரேசன் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த இந்த அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. வாங்க உள்ள போயிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்துல இவங்களுடைய அப்பா, அதாவது நம்மளுடைய தானுலிங்கத்துடைய அப்பா சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு அப்போ 20 வயசு தாங்க ஆகுது. அதே மாதிரி அவருடைய நண்பருக்கும் 20 வயசு தான் ஆகுது. இவங்க ஒரு ரெண்டு பேருமே, அதாவது அவருடைய பேர் குமார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள். நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவும் சரி காலையில எழும்புறவன குளிக்கிறது வாங்குறதுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இவங்க 10ஆம் கிளாஸோட படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. அதன் பிறகு இவங்க படிக்கவே இல்லை. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன வேலைகள், ஊருக்குள்ளாடி சித்தாளு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாம் போய் காசு பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, டெய்லி ரெண்டு பேருமே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு குளத்துல போய் குளிக்கிறது வழக்கம். அந்த குளத்துல அடிக்கடி மரணங்களும் நடந்துகிட்டு இருந்திருக்குது. அதாவது அந்த காலகட்டத்துல ஒரு வயசானவங்க தான் கூடுதல் இறந்து போயிருக்கிறாங்க. மற்ற மாதிரி இளைஞர்கள் யாரும் இறக்கல. அதனால இவங்களும் தைரியமா அந்த குளத்துல போய் குளிப்பாங்க. காலையில குளிச்சிருவாங்க, சாயங்காலமும் குளிக்கிறது ஒரு வழக்கம் தாங்க. இந்த வேலைகளுக்கு போயிட்டு குளிக்கிறது ஒரு வழக்கம். அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் இடைப்பிரியாத நண்பர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இவங்க ரெண்டு பேர்ல நம்மளுடைய தானுலிங்கத்துடைய அப்பா சிவகுமாருக்கு அப்ப 20 வயசு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்துல ஒரு கல்யாண வீடுங்க. அதனால சிவகுமார் என்ன பண்ணிடுறாருன்னா, அவங்க குடும்பத்தோட சேர்ந்து கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. அதாவது கொஞ்சம் வெளியூர், திருநெல்வேலி மாவட்டம் பக்கமாட்டு சொல்றாங்க, அந்த ஊருக்கும் போயிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க கல்யாணத்துக்கு போனதுனால நம்மளுடைய குமரேசன் இருக்கிறாரு, அவர் தனியானது மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த 3 நாட்களும் அவர் வேலைக்கே போகலைங்க, வீட்டிலே தான் இருந்திருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, அந்த காலை நேரம் குளிக்கிறது, மாலை நேரம் குளிக்கிறது, எப்பவுமே இந்த குளத்து பக்கம், அதாவது அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய அந்த குளத்து பக்கத்துல போய் குளிக்கிறது வழக்கங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்குள்ள நடக்குது. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய குமரேசன் அப்படிங்கிறவருடைய வீட்டுல என்ன அப்படின்னா, அவங்களுடைய தூரத்து சொந்தமான ஒரு பாட்டி இறந்துடுறாங்க. சரி, அவங்களுடைய இறுதி சடங்கு எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அப்படி இறுதி சடங்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6:45 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குளிச்சுட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் கிளம்பி போறாருங்க. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குளத்துல இந்த மாதிரி நிறைய ஆட்கள் குளிக்கிறது வழக்கம். ஆனா கிட்டத்தட்ட அந்த 6 மணிக்கு பிறகு ஆட்கள் இருக்கிறதே கிடையாதுங்க. இருந்தாலும் இவங்க டெய்லி குளிக்கிறதுனால ஒரு தைரியத்தோட அந்த இடத்துக்கும் குமரேசன் போயிடுறாருங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல அந்த குளத்துல சுத்தமா யாருமே இல்லைங்க. சரி, நம்ம குளிக்கிறோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கிறோம், வந்துட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட குமரேசனும் குளிக்கிறதுக்காக அந்த குளத்துல இறங்குறாருங்க. அப்படி அவரு குளிச்சு சோப்பெல்லாம் கொண்டு போயிருக்கிறாருங்க. சோப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி நிக்கவே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 வயது மிக்க ஒரு பெண் அதாவது இளம் பெண் அந்த இடத்துக்கு குளிக்க வர்றாங்க. அதுவும் அந்த 6:45 மணி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இருட்டு விழக்கூடிய நேரம். அந்த நேரத்துக்கு குளிக்க வர்றாங்க. இவருக்கு இந்த பெண்களை பார்த்தாலே ஒரு மாதிரி கூச்ச மாதிரி, அதாவது நல்ல கூச்ச
கூச்சம் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு சொல்லாங்க. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இந்த பெண் குளிச்சுட்டு போகட்டும், நம்ம வேக வேகமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த குளிச்சுக்கிட்டு இருந்தவரை டக்குன்னு மேல ஏறுறாரு. அப்படி மேல ஏறி வரும்போது அது வந்து கருங்கல்லால கட்டப்பட்ட படிகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த படியில அப்படி சில்பாய் கீழே விழுந்துடுறாரு. இவருடைய இடது கால் பயங்கரமா அடிபட்டுருதுங்க. இவரால் எந்திக்க முடியல, நிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த பெண் அதை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு நின்று அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டவல் ஒண்ணு வச்சிருக்காங்க, ஒரு வெள்ளை டவல். அந்த டவலை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த முட்டு சைட்ல தான் பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அந்த டவலை எடுத்து வச்சு கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு இவரை தோல் தாங்கலா கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்து பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. நீ இதுல உட்கார்ந்துருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், உங்களை நான் கை தாங்கலா வீட்டுல கொண்டு விட்டுறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணும் குளிக்கிறாங்க. என்னடா இவ்வளவு தைரியமாட்டு ஒரு 18 வயசு பெண் குளிக்கிறாங்க, இந்த பொண்ணு நம்ம ஊருக்குள்ளாடி பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த பெண் அவ்வளவு அழகா இருக்கிறாங்க, ரொம்பவே கலரா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு மனசுக்குள்ள ஒரு காதல் ஆசையே வந்துருது. இருந்தாலும் அந்த இடத்துல கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால இவர் எதையுமே வெளியே காட்டிக்கலைங்க. அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட டைமும் அப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துல அந்த பெண் குளிச்சுக்கிட்டு மேல வர்றாங்க. அவங்க வரும்போதே பாவாடை தாவணி தான் உடுத்திருக்கிறாங்க. ஒரு சிகப்பு பாவாடை, வெள்ளை தாவணி, அதை தான் உடுத்திருக்கிறாங்க. அப்படியே அவங்க மேல வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த பெண்ணுடைய அழகு மேலும் அழகா இருக்குதுங்க. அந்த இருட்டுக்குள்ளையும் அந்த பெண் பளிச்சுன்னு தெரியுறாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன் அப்படின்னா, இவ்வளவு அழகான பெண்ணா நம்ம இதுவரைக்கும் ஊருக்குள்ளாடி நம்ம பார்த்ததே கிடையாது, இப்படி இந்த பெண் எப்படி எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அந்த பெண்ணு குளிச்சுட்டு இருந்து, வாங்க நான் உங்களை கொண்டு வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தோல்ல கைய போட்டு கூட்டிட்டு போகுதுங்க. அதே மாதிரி தோல்ல கைய போட்டவாறு இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. மெல்ல மெல்ல நடக்கிறாருங்க. நல்ல இருட்டு விழுந்துருது. ஆனா அந்த பெண் வந்து ரொம்ப அழகா அந்த குளத்தங்கரை, அது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க இருக்கும். 2 சைடும் பயங்கரமான செடிகள் வளர்ந்து நிக்குமா. அதனுடைய நடுவாப்புல கூட்டிட்டு போகுதுங்க குமரேசன். குமரேசனும் அப்படியே தோல்ல கை போட்டவாறே அப்படி நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இவங்களுக்குள்ளாடி, அதாவது அந்த உடலும் ஒட்டும் போது இவங்க 2 பேருக்கு உள்ளாடி காதல் மலருதுங்க. அந்த நேரத்துக்குள்ளாடி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னே அந்த குமரேசனுக்கு தெரியல அப்படிங்கறதாங்க உண்மை. என்ன அப்படின்னா, 2 பேரும் கட்டி தழுவிக்கிடுறாங்க. இதுல அவங்க ஒண்ணு மண்ணுமா இருக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஒண்ணு மண்ணுமா இருந்து முடிஞ்ச பிறகு இவருடைய கால்கள், அதாவது அந்த டவலால கெட்டப்பட்டிருந்து பாத்தீங்களா, அந்த கால்கள் வந்து இப்ப சரியா இருக்குது. ஐயோ கரெக்ட் ஆயிடுச்சுமா, என் கால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. அந்த பெண், சரி நீங்க கிளம்புங்க, எனக்கு இந்த பக்கமாக தான் எங்க வீட்டுக்கு போகணும், அதாவது நான் உங்க ஊரை சேர்ந்த பெண் கிடையாது, பக்கத்து ஊரு, உங்களை நான் டெய்லி சாயங்காலம் இந்த இடத்துல சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி குமரேசனுக்கிட்ட ஒரு வாக்கையும் வாங்கிக்கிட்டு அந்த பெண்ணும் அங்கிருந்து போயிருதுங்க. இவருடைய மனசுக்குள்ளாடி பயங்கர பூரிப்பு. இதுவரைக்கும் அவர் ஒரு பொண்ணுகிட்ட நின்று பேசுனது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி தாங்க குமரேசன் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நபருக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த நபர், நம்மளுடைய குமரேசன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த சிராய்ப்பு கூட, ஒரு காயம் இருந்தது கூட இல்லைங்க. அந்த கால்கள் நீட்டா இருக்குது. ஐயோ ரொம்ப பெருசா நினைச்சனே, இப்படி ரொம்ப சின்னதா தான் இருக்குது, அதாவது அடியே பட்ட மாதிரி தெரியாத அளவுக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அவருக்கு ரொம்ப பூரிப்புங்க. ஏன் அப்படின்னா, இது நடக்கக்கூடிய நாள் வந்து சிவகுமார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் நாள் அந்த கல்யாண வீட்டுக்குன்னு போனார் இல்லையா, அப்படி அந்த நாள்ல தாங்க இது முதல் நாள் நடக்குது. 2வது நாள் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காலையிலே அந்த குளத்தங்கரையில வெயிட்டிங்க அந்த பொண்ணுக்காக. ஆனா அந்த பெண் காலையிலே வரவே இல்லை. மத்தியானம் ஆகுது, வரல. சாயங்காலம் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த இருட்டு விழக்கூடிய நேரத்துக்கு குளிக்கிறதுக்காக வருதுங்க. வந்த உடனே இவர் கேட்கிறாரு குமரேசன், என்ன எங்க போயிருந்த, ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லும்போது, என்னால இந்த டைம்ல தான் வீட்டுல இருந்து வர முடியும், வந்து குளிச்சுட்டு போக முடியும், நான் இப்படிதான் வந்து குளிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுதுங்க. சரின்னு சொல்லி இவங்க குளத்துக்குள்ள 2 பேருமே இறங்கிடுறாங்க. குளத்துக்குள்ளாடியே ஒண்ணு மண்ணுமா இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணும் போயிருது, இவரும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. 3வது நாளும் இது தொடருது. 4வது நாளும் தொடருது. 5வது நாள் நம்மளுடைய சிவகுமார் வந்து வந்துடுறாரு. வந்த பிறகு, டே வாடா காலையில குளிக்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டா, சிவகுமார வந்து ஏதோ ஒரு அந்நிய ஒரு ஜீவியை பாக்குறது மாதிரியே பாத்துக்கிட்டு, நீ போடா எனக்கு போக தெரியும் அப்படிங்கறது மாதிரிலாம் பேசிட்டு போறாருங்க. என்ன அப்படின்னா, சிவகுமார் கிட்ட எந்த அந்யுன்யமும் இல்லாம அவர் ஒதுங்குறத சிவகுமார் அதை பாக்குறாருங்க. இவங்க 2 பேருமே திக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப அவர் ஏன் ஒதுங்குறாரு அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல சிவகுமாரால புரிஞ்சுக்கிட முடியல. சரி, ஏதோ நம்ம இந்த மாதிரி 5 நாள் போனதுனால ஏதோ வருத்தப்பட்டு இந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இவங்க ஸ்டேஜ் வந்து ஒரு 20 வயசு தானே, அங்க நிறைய பசங்க இருக்கிறாங்க, அவங்க கூட ஜாலியா பேசும்போது குமரேசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டக்குன்னு அந்த இடத்துல நம்மளுடைய சிவகுமார் வந்த உடனே அந்த இடத்த விட்டு போயிருவாரு.
இப்படி எல்லாம் இருந்துட்டே இருக்குது. அப்போ அந்த பசங்க கிட்ட கேட்கிறாரு, ஏன்டா இவன் என்ன பார்த்தா பேச மாட்டேங்கிறான், பழக மாட்டேங்கிறான், என்ன நடக்குது அப்படின்னு தெரியல, என்னடா சொல்லி தொலைச்சி வச்சிங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் கேட்டு பாக்குறாருங்க. அப்படி ஒண்ணும் எங்களுக்கு தெரியலப்பா, நீ வந்தோன்னா அவன் போயிடுறான், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா இந்த பழக்க வழக்கத்தையும் குமரேசன் அப்படியே விட்டுறாருங்க. அதாவது இந்த சாயந்தரத்துக்கு பிறகு இங்க இந்த கூட்டத்துக்குள்ளாடி வந்து எந்த ஒரு பேச்சும் பேசுறதுக்கான வாய்ப்பே கொடுக்காம அவர் வர்றதே இல்லாம அப்படியே ஒதுங்கிடுறாருங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிடவே முடியல சிவகுமாராரு. இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய சிவகுமார் வந்து ஒரு விஷயத்த பண்றாரு. என்ன அப்படின்னா, இவன் எங்க இருக்கிறான் எங்க போறான்னு பாக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு எண்ணத்தோட இருக்கிறாருங்க. அன்னைக்கு சாயங்காலம் குளிக்கிறதுக்காக இவர் அதே குளத்துக்கு போறாரு. நம்மளுடைய சிவகுமார் போறாரு. அப்படி அங்க போகும்போது இவர் ஆல்ரெடி அங்க அந்த புளிய மரம் இருந்து பாத்தீங்களா, அந்த புளிய மரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. இவன் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது இந்த நேரத்துல எப்பவுமே வந்து ஒரு 5:30 6 மணிக்குள்ளாடி குளிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா 6 மணிக்கு பிறகு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானே யாருக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த ஒத்தேடி பாதை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, 2 சைடு செடிகளா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அங்க அந்த ஒதுங்கக்கூடிய இடம்லாம் அங்கதாங்க. அந்த இடத்துல நின்று பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6:45 அந்த இருட்டு விழக்கூடிய நேரத்துல ஒரு பெண் அங்க வர்றத இவர் அப்படியே பாக்குறாரு. அந்த பெண் வந்து வெள்ளை கலர்ல பாவாடை தாவணி போட்டிருக்கிறத அப்படியே பாக்குறாரு. சிகப்பு கலர்ல இந்த பாவாடை போட்டிருக்கிறாங்க, வெள்ளை கலர்ல இந்த மாதிரி தாவணி போட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சிவகுமார் பாக்குறாரு. ஓஹோ, இதுதான் சம்பவமா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற அப்படின்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா அப்படிங்கறது மாதிரி இவரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி விருட்டா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கையங்களாமா இவனை நம்ம பிடிச்சிடுறோம் அப்படிங்கறது மாதிரி தாங்க அந்த இடத்தை நோக்கி நடக்கிறாரு. அந்த பெண்ணும் வேக வேகமா குளிக்கிறாங்க. குளிச்சுக்கிட்டு மேல வர்றாங்க. இந்த தடவை என்ன நடக்குது அப்படின்னா, குளத்துக்கு உள்ளாடி இறங்கி இவங்க எதுவுமே பண்ணலைங்க. நேர அந்த புளிய மரத்து மூட்டிலே அந்த இடத்துல அப்படி உட்கார்றாங்க. அந்த பெண்ணும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் சரட்டுன்னு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்படி சரட்டுன்னு முன்னாடி போய் நின்ன அந்த செகண்டுங்க, இத 2 பேருமே எதிர்பார்க்கல. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் திடீர்னு ஒரு விகாரமான கோலத்தை அப்படி காட்டியிருக்குங்க. தன்னுடைய முடிகள்லாம் அப்படி பறந்துகிட்டு இருக்குது. முகம் எல்லாம் வந்து வெடிச்சு கீறி போய், இந்த பல்லு இல்லெல்லாம் ஒரு சைஸா அரிச்சிட்டு போய், அதாவது இந்த சொத்தப்பல்லு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரிச்சு ஒரு கொடூரமான நிலைமையில அந்த பெண்ணுடைய கண்கள் சிகப்பு நிறத்துல மாறி அப்படியே இவங்க முன்ன நிக்குதுங்க. அந்த இடத்துல தாங்க குமரேசனும் அந்த உருவத்தை பாக்குறாரு. அஜயோன்னு சொல்லி கத்தக்கூடிய நேரத்துல அந்த பெண், அதாவது அது வந்து ஒரு மோகினி அப்படிங்கறது அப்ப வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அந்த மோகினி என்ன பண்ணுது அப்படின்னா, குமரேசனுடைய கழுத்தை எட்டி பிடிச்சிருதுங்க. அங்க இருந்து சிவகுமார் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஓடுனவர் என்ன பண்ணாருன்னா, பயங்கரமா கத்திக்கிட்டே ஓடி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த குளம் வந்து அவங்க ஊரை விட்டு ஒரு 300 மீட்டர் தூரத்துல தாங்க இருக்குது. ஆனா கொஞ்சம் அவுட்டர் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஊருக்குள்ள ஓடி வர்றாருங்க. இந்த கூட 4-5 பசங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த ஏரியாவில இருக்கக்கூடிய இவங்க ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பசங்க, அந்த பசங்க கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கான், சீக்கிரம் வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டோன்னா அந்த பசங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு நேர ஓடுறாங்க அந்த குளத்தை நோக்கி. நேர வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன அப்படின்னா, குமரேசனையும் காணல, அந்த மாதிரி ஒரு பொண்ணும் அங்க இல்ல. வந்தவங்க எல்லாரும் நம்மளுடைய சிவகுமார தாங்க தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா உனக்கு வேற வேலையும் சொல்லி இல்லையா, இது என்னடா பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களை வந்து இது மாதிரி தமாஷாதான் பண்றியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு அங்க இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. நேர எங்க போறாங்க அப்படின்னா, குமரேசனுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி குமரேசனுடைய வீட்டுக்கு போகும்போது அடுத்த ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமரேசன் வீட்டுக்கு வெளியில ஒரு திண்ணை இருக்குது, அதுல அப்படியே சாஞ்சாவுல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அவரை பார்த்தோன்னே, இவன் இங்க இருக்கிறான், நீ அவன் அங்க ஏதோ பிடிச்சிருச்சு வச்சிருச்சுன்னு சொன்னா ஏதாவது காத்து கருப்பலா இருக்கண்டா, நீ எதையோ மாத்தி பார்த்துட்டு வந்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லி சிவகுமார் கிட்ட வந்து கத்துறாங்க. குமரேசன் கண்டுக்கிடவே இல்லைங்க, ஏதோ சும்மா இருக்கிறாரு, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பசங்க ஒண்ணு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சிவகுமார் இந்த மாதிரி சொல்லி எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாரு. அப்படி ஒண்ணு இல்லையா, நான் வீட்டுல தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமரேசனும் சொல்லிடுறாரு. சிவகுமாரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம மேலதான் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 15 நாள் போயிருதுங்க. இந்த 15 நாள் போகும்போது நம்மளுடைய குமரேசன் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருடைய உடல் வாக்கு, அதாவது நல்ல ஜம்முன்னு இருப்பாராங்க, 20 வயசுல நல்ல திடமா இருப்பாரு. அவருடைய உடல் வாக்க பார்க்கும்போது ஏதோ சுருங்கி போன இந்த ஒல்லி குச்சா மாதிரி இருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே என்னடா இவன் இந்த மாதிரி ஆயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்பந்தான் அவங்க ஒரு விஷயத்த உணர்றாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பசங்க என்ன அப்படின்னா, இவன் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறான், அதனாலதான் இவனுடைய உடல் இப்படி போயிருக்குது, சிவகுமார் அன்னைக்கு சொன்னது உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய குமரேசனுடைய வீட்டுக்கும் போறாருங்க. வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, சாயந்தர நேரம் ஒரு 6 மணிக்கு இவன் வீட்டை விட்டு போனா
வீட்டுக்கு வர்றது கிட்டத்தட்ட 10:30, 11:30, 12 மணிக்கு தான் வருவான். அப்படி வரும்போது கூட என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி பசங்க கூட நான் போயிருந்தேன், அவங்க கூட ஜாலியா சுத்திட்டு இருந்தேன், அப்படி இப்படின்னு தான் சொல்லுவான்ப்பா. நாங்களும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா இவனுடைய உடம்பு இந்த மாதிரி போறத பார்த்து எங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்குது. என்னன்னு தெரியல, நல்லா சாப்பிடுறான், ஆனாலும் அவனுடைய உடல்ல வந்து எந்த தேர்ச்சியும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இதை வந்து ஏதாவது பண்ணி பாத்துறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய அம்மா, குமரேசனுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுநாள் காலையில விடியும் போது இவர் கரெக்டா வீட்டுலதான் இருக்கிறாரு குமரேசனை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டப்புனு கிளம்பவும் செய்யறாருங்க. கிளம்புறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அம்மா முன்ன போறாங்க, இவர் பின்னாலே போயிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவங்க போகும்போது அந்த வழியில தாங்க அந்த குளம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த குளம் இருக்குது. அந்த குளத்தை தாண்டி தான் போகணும். அப்படி அந்த குளத்தங்கரை கிட்ட வரும்போது குமரேசன் சரட்டுன்னு என்ன பண்றாருன்னா அந்த குளத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க அம்மா கவனிக்கவே இல்லை. அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் போன பிறகு திரும்பி பாக்குறாங்க, தன்னுடைய மகனை காணல. ரிட்டன் நடந்து வர்றாங்க, மகனுடைய பேரை சொல்லி அழைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஆனா அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியலங்க. அப்படியே ஊருக்கே வந்துடுறாங்க, ஊருக்குள்ள வந்துடுறாங்க. இப்படி நம்மளுடைய குமரேசனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் கேட்கறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சிவகுமாரம் அங்க இருந்துட்டு இருக்கிறாரு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்டையும் கேட்கிறாரு. அந்த நேரத்துல இந்த இடத்துல சிவகுமார் திருப்பி கேட்கிறாரு, நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கருப்பனுடைய கோயிலுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன், ஏன் பின்னாலதான் வந்துட்டு இருந்தான், ஆனா அந்த குளத்தங்கரை வரைக்கும் நான் அவனை பார்த்தேன், ஆனா அதுக்கு பிறகு நான் ரொம்ப தூரம் நடந்து போன பிறகு அவனை காணல அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல சிவகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்துல அந்த புளிய மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குளத்தங்கரையோட சேர்ந்து அந்த புளிய மரத்துக்கிட்ட பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா நான் அங்க பாக்கல அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாரும் நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த 10-15 பேரும் சேர்ந்து அந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்க. அது மட்டும் இல்லாம குமரேசனுடைய அம்மாவும் கூடவே ஓடுறாங்க. நேரு அங்க போய் பார்க்கும்போது அந்த புளிய மரம் இருக்கு பாத்தீங்களா, புளிய மரத்துக்கு அந்த பக்கத்துல இவரு என்னதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ளாடி நின்று இதை இவங்க பாத்துடுறாங்க. அந்த இடத்துல குமரேசனை பிடிக்கவும் செய்யறாங்க. பிடிச்சு கேட்கும்போது, இல்ல நான் வரமாட்டேன், நான் ஒரு கோயிலுக்கும் வரமாட்டேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவொன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, இவனை குண்டு கட்டா தூக்கிட்டு வாங்க, கருப்பன் கோயிலுக்கு இன்னைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய பசங்க ஏகதேசம் பேர் கைலி அப்படிங்கிற சாரம் கட்டி இருப்பாங்க. அந்த மாதிரியான அந்த கைலிகளை கலத்தி டக் டக்குன்னு அந்த இடத்துல நம்மளுடைய குமரேசனை கட்டுறாங்க. கட்டி தோல்லே தூக்கிட்டாங்க. தூக்கிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கொண்டு போய் அங்கதாங்க அந்த கருப்பன் கோவில் இருக்குது, அது காட்டு கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த கோவிலுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க போன உடனே இவருடைய உடல் வந்து தீயில வெந்தது மாதிரி பயங்கரமா ரியாக்ஷன் பண்றாருங்க. இதை பார்த்துக்கிட்டு விடவே இல்லை, அப்படியே அந்த கோவிலுக்கு உள்ள கொண்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல விழுந்து அப்படியே உருண்டு பொருள ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து அங்க நிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயந்துடுறாங்க, என்னடாமே இந்த மாதிரி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அவுத்து விடுங்க, நான் போறேன் சொல்லி பயங்கரமா கத்துறாரு. ஆனா அங்க யாருமே அவுக்கல. கருப்பசாமி கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி அங்க வந்து பாக்குறாருங்க. பார்த்துக்கிட்டு அவர் திருநீர் அள்ளி போட்ட பிறகுதாங்க அவர் ஒரு நார்மல் மூடுக்கு வந்திருக்கிறாரு. அதன் பிறகுதாங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சொல்லி கேட்கும்போது, அங்க நடந்த இந்த சம்பவங்கள் அனைத்தையுமே அப்படி முதல்ல என்ன நடந்துச்சோ அதுல இருந்து இப்பம் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே குமரேசன் வாயால கேட்கவும் செய்யறாங்க. குமரேசனுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளா அவர் வந்து நினைவு தப்பி இருந்த ஒரு ஆளாதாங்க இருந்திருக்கிறாரு. சுய நினைவுங்கிறது சரியாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. பசங்க கூட பேசும்போது நான் நார்மலா இருக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாருங்க. சரின்னு சொல்லி கருப்பங்கோயில்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கருப்பசாமிக்கு இந்த அருவா வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அருவா எடுத்து தரைக்க மேல வச்சு ஒரு பூஜை மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போதுதான் அங்க இருக்கக்கூடிய பூசாரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குமரேசன் வந்து இந்த மாதிரி ஒரு மோகினி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தெரிய வருதுங்க. ஐயோ, மோகினி எல்லாம் நம்ம ஏரியாக்குள்ளாடி இருக்குதான்னு சொல்லி அந்த இடத்துல அப்பதான் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய சிவகுமாருடைய அந்த டீம் பசங்க முதல் கொண்டு எல்லாருமே. இருந்தாலும் அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல கருப்பங்கோயில்ல அந்த பூசாரி சொல்லி விடுறாரு. அதே மாதிரி இவருக்கு அங்க சில பல பூஜைகள், அதாவது நம்மளுடைய குமரேசனுக்கு செய்யப்பட்டு வீட்டுக்கும் அனுப்பி வச்சிடுறாரு. அந்த நபர் வந்து என்ன பண்றாருன்னா வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் அங்க எந்த பிரச்சனையும் இல்ல, குமரேசன் நார்மலா தான் இருந்திருக்கிறாரு. நம்மளுடைய சிவகுமார் கூட சேர்ந்து அவரு சித்தாள் வேலைக்கெல்லாம் போயிட்டு எடுத்து நன்றாக தாங்க இருந்திருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் நள்ளிரவுல பயங்கரமா கத்திக்கிட்டு அவருடைய வீட்டுல இருந்து ஒட்டு துணி கூட இல்லாம, உடம்புல ஒரு துணி கூட இல்லாம அந்த குளத்தங்கரையை பார்த்து ஓடி இருக்கிறாருங்க.
இந்த குமரேசன் அப்படிங்கிற நபர் உடனே அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள்ல இருந்து நிறைய பேர் நெருப்பு பந்தங்கள்லாம் கட்டிக்கிட்டும் டார்ச் லைட்டுகள்லாம் எடுத்துக்கிட்டும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது அந்த குளத்தங்கரைக்கு வந்து பார்க்கும்போது குளத்துல அந்த பெண் இறங்கி குளிப்பாங்க இல்லையா, அந்த படித்தரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவர் டெட் பாடியாட்டு அந்த இடத்துல அப்படி மிதந்து நிக்கிறாங்க. அதாவது நடந்து முடிஞ்ச இந்த சம்பவம் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளாடி நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா அவருடைய பாடி மேல மிதக்குதுங்க. அந்த படிக்கட்டுல அப்படி படுக்க வச்ச மாதிரி அப்படி மிதந்து கிடக்குறாருங்க. இதை பாக்குறாங்க, ஊரே ஆள ஆரம்பிச்சிருக்குது குமரேசனை பார்த்து. அதன் பிறகு அந்த குளத்தங்கரை பக்கம் யாருமே போறது கிடையாது. என்ன அப்படின்னா நம்மளுடைய சிவகுமார் இருக்காரு இல்லையா, அவருக்கு இவருக்கு மேல, அதாவது குமரேசனுக்கு மேல பயங்கரமான அன்பு செலுத்திட்டு இருந்திருக்கிறாரு. அதனால நம்மளுடைய சிவகுமார் அந்த குளத்து பக்கம் போறது கிடையாது. ஆனா ஒரு சம்பவம் அதன் பிறகு சிவகுமாருக்கு நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகுமாருடைய கண்களுக்கு அடிக்கடி குமரேசன் தெரிய ஆரம்பிக்கிறாரு. அதுவும் எங்க வச்சு தெரிவாரு அப்படின்னா, இவர் வேலைக்கு போய் நின்று இந்த வேலை செய்வாங்க இல்லையா, இந்த செங்கல் பறக்கி போடுறது, மணல் வெட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சித்தாள் வேலைன்னு சொன்னா நான் எல்லா வேலையும் கலந்து வரும் இல்லையா, அந்த நேரத்துல இவருக்கு ஒத்தாசையா குமரேசன் வேலை செய்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுங்க. நீங்கிறது போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய தடவை சொல்லி இருக்கிறாருங்க. கடைசியா அவரால் பொறுக்க முடியல, நேர வீட்டிலே வந்து சொல்றாரு, இந்த மாதிரி குமரேசனுடைய உருவம் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது, அதுவும் வேலை செய்யக்கூடிய இடத்துலதான் இந்த மாதிரி என் கூட நின்று ஏதோ வேலை செய்யறது மாதிரி எனக்கு தெரியுது, நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. இதை கேட்ட உடனே சிவகுமாருடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஊர்ல, அதாவது அந்த காட்டு கோவில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, கருப்பனுடைய கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, கருப்பன் அங்க இருக்கக்கூடிய பூசாரி உடம்புல ஏறி எல்லாருக்கும் வாக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய சிவகுமாருடைய தலையில அருவா வச்சுதாங்க வாக்கு சொல்லுவாராம். அந்த மாதிரி அருவா வச்சு வாக்கு சொல்லும் போது டக்குன்னு நம்மளுடைய சிவகுமாருடைய உடம்புல குமரேசனுடைய ஆன்மா உள்ள வந்துருதுங்க. உள்ள வந்த உடனே அந்த இடத்துல இவனை விட்டு நீ போக மாட்டியா, உன்னை நான் எப்படி போக வைக்கிறேன் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கத்தின பிறகு நான் போயிடுறேன், நான் இனிமேல் இவனை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமரேசனுடைய ஆன்மா அங்க இருந்து போயிருதுங்க. அதோட முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதன் பிறகுதான் நம்மளுடைய சிவகுமாருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. சிவகுமாருக்கு கிட்டத்தட்ட 21 வயசு ஆகுதுங்க. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஆனா இங்க ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு இவருக்கு ஓகே சொல்லிடுச்சு. ஆனா நள்ளிரவு நேரத்துல, அதாவது நடு சாமத்துல நம்மளுடைய சிவகுமார் வீட்டுக்கு தெரியாம வெளியே போறதும், அந்த பொண்ணை போய் சந்திக்கிறதும், அவங்க கூட ஒண்ணுமண்ணுமா இருக்கிறதும், இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்குங்க. ஆனா என்ன சம்பவம் அப்படின்னா, சிவகுமாருக்கு இந்த மாதிரி நைட்டு நேரத்துல அவர் போறது அவருக்கே தெரியாதுங்க. இதுதான் அங்க நடந்த பிரச்சனையே. இப்படியே அவரும் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு வந்துட்டே இருந்திருக்கிறாரு. இது அவ்வளவுமே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தாங்க. ஆனா என்னாச்சுது அப்படின்னா, ஊருக்குள்ள அடிக்கடி இந்த கருப்பசாமின்னு சொல்லக்கூடிய சாமி குதிரையில வலம் வருவாராம். அது அடிக்கடி நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சவுண்ட் எல்லாம் கேட்கும் எங்க ஏரியாக்குள்ளாடி. அப்படி வந்துகிட்டு இருந்த கருப்பசாமியுடைய கண்ணுல நம்மளுடைய சிவகுமார் மாட்ட, சிவகுமார அந்த கருப்பசாமி அந்த இடத்துல இறங்கி வான் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஆனா அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு ஆள் புல்லட்ல வர்ற மாதிரி வந்திருக்கிறாரு. வந்து இறங்கி இருக்கிறாரு. இறங்கி என்னடா இங்க போயிட்டு இருக்கிற, யாரடா நீ அப்படின்னு கத்திக்கிட்டு கேட்டு வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும் போதுதாங்க அவருக்கு சுய நினைவே வந்திருக்குது. சிவகுமார் வீட்டுக்கும் வந்திருக்கிறாரு. வீட்டுல வந்து கதவை தட்டி தாங்க உள்ள வர்றாரு. அவர் எப்படி வெளியே போனாருன்னு அவருக்கே தெரியலையா. அவங்க அப்பா அம்மா கேட்டிருக்காங்க, நீ இந்த நேரத்துல எங்க இருந்துடா வர்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் அப்படின்னு இவர் வெளியே போனது யாருக்குமே தெரியாதுங்க. நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல சொல்றாரு. இப்படி ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுப்பா, எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் உடனே அந்த கருப்பன் கோயிலுக்கு தாங்க கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, சிவகுமாரையும் அந்த மோகினி பெண் தாங்க, அதாவது அந்த மோகினி பேய் பிசாசுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதாங்க இந்த மாதிரி லவ்ங்கிற பேர்ல இவரையும் ஊருக்குள்ளாடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் கருப்பசாமி மூலியமா தெரிய வருது. அதே மாதிரி கருப்பன் கோயிலுக்கு கிடா வெட்டி ஒரு பெரிய ஒரு பொங்கல் எல்லாம் வச்சு நடத்துறாங்க. அந்த நேரத்துக்கு இவங்க போயிருக்கிறாங்க. அப்படி அங்க சாமி ஆடிக்கிட்டே இருந்திருக்குது. நேத்தைக்கே நைட்டு ஒண்ணு நான் விலக்கி விட்டோம்லாடா அப்படின்னு சொல்லும் போது தாங்க இவருக்கே தெரியும் அது கருப்பசாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த புல்லட்ல வந்தவரு கருப்பசாமி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குது.
இருந்தாலும் அந்த இடத்துல இவர் மருக மருக அழுதுருக்கிறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு எது நடக்குதுன்னு தெரியல, என்னை காப்பாத்தி விடுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதாங்க அந்த இடத்துல கருப்பசாமிக்கு கிடா எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க பேர்ல சொல்லி ஒரு 2 கிடாவை கொண்டு வந்து கருப்பசாமிக்கு பலியிட்டு, இந்த மாதிரி என் பையனை வந்து எந்த இதுவும் தொடக்கூடாது, தீண்டக்கூடாது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லி அந்த இடத்துல அந்த கருப்பசாமியும் சில பல பூஜைகளை அவருக்கு பண்ணி அந்த மோகினி பிசாசு இவங்களை யாரையுமே தொந்தரவு பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுறாரு. அதன் பிறகு எந்த பிரச்சனையும் நம்மளுடைய சிவகுமாருக்கு வரல. ஆனா அவருடைய லைஃப்ல இந்த சம்பவம் நடக்கும்போது நான் ரொம்பவே அரண்டு போனேன் அப்படின்னு சொல்லிதாங்க இந்த சம்பவத்தை நம்மளுடைய தானுலிங்கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, தானுலிங்கத்துக்கு இப்ப வயசு 20ங்க. அவரு கொஞ்சம் தாறுமாறா நடந்துட்டு இருக்கிறாராம். அந்த விஷயத்த வந்து நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணனால இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி நீயும் போயிடாதடா அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்றதுக்காக தான் தனக்கு நடந்த இந்த உண்மையான சம்பவத்தை அப்படியே சொல்லி இருக்கிறாரு. அதை நம்மளுடைய தானுலிங்கம் அப்படியே நமக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த தானுலிங்கத்துக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க, புதுசா வரக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.